கருவாடு ரொம்ப பிடிக்குன்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூடான வெள்ளை சாதத்தில் இந்த கருவாட்டு பொரியல் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது நெய்த்தூள் கருவாடு இல்லைன்னா ஐரமீன் கருவாடுன்னு சொல்லுவாங்க. இந்த கருவாட்டை ஒரு 5 நிமிஷம் வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 6-7 முறை நல்லா கழுவி எடுத்திங்கன்னா மண்ணு கல்லெல்லாம் இல்லாமல் கருவாடு இது மாதிரி ரெடி ஆகிடும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து தாளிச்சுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி கருவாட்டிலேயே உப்பு இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இதோட மஞ்சத்தூள், கொஞ்சமாக தக்காளி, ஒரு அரை தக்காளி பழம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்க கருவாட்டையும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம்லாம் வேக வேணாம். 5 நிமிஷம் சிம்மில் மூடி போட்டு வச்சிங்கனால நல்லா வெந்துடும். அரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். கருவாடு நல்லா வெந்து கருவாட்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதில் முட்டை உடச்சி ஊற்றி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கடைசியாக தேங்காய் துருவல்